வெல்கம் டு மன்சூர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பன்னீர் சாண்ட்விச் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பட்டர் நல்லா உருகுனது அப்புறமா நான் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க. இது கூட இது மாதிரி பொடியாக நறுக்கினேன் கொடமிளகா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் பன்னீர் இது மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீர் உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் அது மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். பன்னீர் கொஞ்சம் குக் ஆனதும் இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். டேஸ்ட்டுக்காக உப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நாம் இது கூட கொஞ்சமாக சீஸ் ஆட் பண்ண போகிறோம். பாருங்க, சீஸ் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். நான் 2 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இதில் ஒரு சைடு கெச்சப் நம்ம தடவிக்கலாம். நல்லா ஃபுல்லாக படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுருங்க. அனதர் சைடு நம்ம வச்சுருக்க மயோனஸ். இது ரெடிமேடாக உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும். இது மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ளிட் பண்ணி விடுங்க. இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பன்னீர் ஸ்டஃப்பை இது மேலே வச்சுருங்க. வச்சுட்டு ஃபுல்லாக வச்சிடலாம். இது மாதிரி ஸ்டஃப் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது மேலே லைட்டாக மைனஸ் ஆட் பண்ணிக்கோங்க. மைனஸ் கொஞ்சமாக ப்ளஸ் இப்போ இதை நாம் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு கிரில் பேனில் லைட்டாக பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சாண்ட்விட்சை இதில் இப்படி வச்சிடலாம். இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பண்ணுங்கள். இப்போது இந்த ப்ரெட் மேலே கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி விட்டுருங்க. நம்ம இது மாதிரி பட்டர் அது மேலே அப்ளை பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம இதை லைட்டாக அப்படியே திருப்பி விட்டுடலாம். இது மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டதுக்கு அப்புறமா லைட்டாக மேலே பட்டர் ஆட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம இப்போது கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு சூப்பரான பன்னீர் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இந்த சாண்ட்விட்சை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.